ரெண்டாவது போது சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர தெரியலன்னா நம்ம யங் ஜெனரேஷன் அவங்களோட லைஃப் கொலாப்ஸ் ஆயிடும். தயவு செஞ்சு நீங்க உங்களோட நோன் சர்க்கிள்ல இந்த சோசியல் மீடியால அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பாருங்க. நம்மளே இங்க அக்கேஷனலா ஜாயின் பண்ணிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேச மாட்டோம், போன் எடுத்து நம்ம பாட்டுக்கு இன்ஸ்டால அப்படியே பண்ணிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? இன்னொருத்தரோட போன் ரிங் ஆகும், நம்ம போன் ரிங் ஆகிற மாதிரி நம்ம போன் எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரியா மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை பக்கத்துல போன் ரிங் ஆகுதோ இல்லை வேற யாருக்கோ நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா நம்ம போன் எடுத்து நமக்கு ரிங் ஆச்சுன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். மினிமம் 20 டைம்ஸ். இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா நிறைய இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் 1998 பார்ன் அவங்க டைரக்டா சோசியல் மீடியால தான் விளையாடுறாங்க, டைரக்டா ஸ்மார்ட் போன்ல தான் கேம்ஸே விளையாடுறாங்க. அவங்களுக்கு இந்த வெளியே விளையாடுற கிரிக்கெட்டு, இந்த ஃபுட்பாலு, கபடி இப்படி ஒரு கேம்ஸ் இருக்குமான்னு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட்டா இருக்கு. அந்த மாதிரியே ட்ரெண்ட் மாறி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் சோசியல் மீடியா அடிக்ஷன்ங்கிற டாபிக்லையும் நானும் அவரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி உங்க பிசினஸை நீங்க க்ரோ ஆகலாம் அப்படிங்கிற டாபிக்லையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் அசோக் ஜி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். தேங்க்ஸ் அலாட்.